ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி ஜூஸ் வச்சு 2 டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறி பழங்கள் அதெல்லாம் வச்சு தான் இந்த கோடைக்கால ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி கொஞ்சம் நான் எப்போவுமே எல்லோரும் நீங்கள் நிறைய சிறுதானியம் நிறையா பாரம்பரிய அரிசி தான் சொல்கிறீங்க, கொஞ்சம் அதை தாண்டி எதுவுமே சொல்ல மாட்டிங்களான்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டின்றதுனால நான் அதில் தான் நிறைய உங்களுக்கு வித்தியாசமாக தெரியணுன்றக்காக நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரொம்ப வெளியில் போகலை. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பாஸ்தா. குறிப்பாக பிள்ளைங்கள்லேருந்து அதாவது குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஸ்தானா ரொம்ப பிடிக்குது. நான் எடுத்திருக்க பாஸ்தா கோதுமையில் செஞ்சது. பொதுவாக மைதாவை தவிர்க்கணுன்றதான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ அதனால் கோதுமையில் செஞ்ச பாஸ்தா, அது கூட இந்த தர்பூசணி வச்சு ஒரு பாஸ்தா, மஷ்ரூம் எல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை தரணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் மஷ்ரூம் பாஸ்தா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், நீங்கள் ரொம்ப கஷ்டமே கிடையாது. எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அது தவிர இந்த சீசனில் நிறைய கிடைக்கக்கூடிய தர்பூசணி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். வாட்டர்மெலன் மஷ்ரூம் பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாஸ்தா 250 கிராம், பட்டன் மஷ்ரூம் எனப்படும் மொட்டு காளான் 1 பாக்கெட், தர்பூசணி ஜூஸ் 2 கப், வெண்ணெய் 2 மேஜை கரண்டி, பொடியாக நறுக்கிய பூண்டு பற்கள் 10, மிளகுத்தூள் 2 தேக்கரண்டி, மிக்சட் ஹெர்ப்ஸ் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, ஃப்ரெஷ் க்ரீம் 2 மேஜை கரண்டி, அலங்கரிக்க தர்பூசணி துண்டுகள் சிறிதளவு. இப்போ நான் இன்றைக்கி எடுத்திருக்க பாஸ்தா பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. உங்களுக்கு எந்த பாஸ்தா வெரைட்டி பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாஸ்தா வேக வைக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு சிட்டிகை உப்பும் ஒரே 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பாஸ்தாவை நல்லா அதில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப நல்லா குளிர்ந்த தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி பாஸ்தா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பட்டன் மஷ்ரூம், அதாவது இந்த மொட்டு காளான் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். குறிப்பாக இதுதான் நிறைய நம்மளுக்கு கிடைக்கிது. ஓரளவுக்கு இது யாருக்குமே ஒரு கெடுதல் செய்யாத ஒரு மஷ்ரூம்னா இந்த மொட்டு காளான். மற்ற இந்த சிப்பி வெரைட்டிலாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பட்டன் மஷ்ரூமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வாங்கும்போது நல்லா கருப்பெல்லாம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமை கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே தண்ணியில் கழுவுவாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்க, அப்படியே தூக்கி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருவாங்க. கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடாதீங்க. நல்லா நீங்கள் மஷ்ரூம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல வெள்ளையாயிரும். இல்லைனா என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக அரிசி மாவோ இல்லை ஒரு கோதுமை மாவோ போட்டு நல்லா மேலே தேய்ச்சிங்கன்னா அந்த மேலே இருக்க கருப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படியே வந்துடும். ரொம்ப கருப்பாக இருக்கிறது கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்த மாதிரி 1-2 இருந்ததுன்னா ஓகேவாக இருக்கும், ஒன்றும் ரொம்ப இது பண்ணாது. அதே மாதிரி கழுவிட்டு ரொம்ப நேரம் வெளியில் வச்சிடாதீங்க. நல்லா அந்த அரிசி மாவை போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா லேசாக தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி மஷ்ரூம் கட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது மஷ்ரூம் கட் பண்ணுற ஷேப்பு. நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் இந்த மஷ்ரூமு. நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும். நம்ம பொதுவாக நிறைய பேர் பண்ணுறது நல்லா சதுரமாக கட் பண்ணிடுவாங்க. ஆனால் மஷ்ரூம் அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. இந்த ஷேப்பில் தான் நீங்கள் கட் பண்ணணும். எந்த ஒரு டிஷ்ஷில் நீங்கள் மஷ்ரூம் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தர்பூசணி எப்பவும் போல் நீங்கள் விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை 2 பகுதியாக செய்ய போகிறோம். முதல்ல மஷ்ரூமை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பாஸ்தாவோட அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல மஷ்ரூமை நம்ம தயார் பண்ணிக்குவோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் வெண்ணெய், நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த பாஸ்தாலாம் பண்ணும்போது கொஞ்சம் வெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம நிறைய யூஸ் பண்ண போகிறதுல கொஞ்சம் தான் போடுறோம். அதனால் தாராளமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை வெண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா இதில் இந்த நறுக்கி வச்சுருக்க பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வதங்குறதுல பார்த்திங்கன்னா அந்த பூண்டே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த பாஸ்தாவில் சேர்க்கும் போது எப்போவுமே பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க.
குறிப்பாக இந்த பாஸ்தா செய்யும்போது உங்களுக்கு அந்த பாஸ்தா சாஸு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நிறைய பேர் வந்து அதனால யோசிப்பாங்க, ஏன்னா அந்த சாஸ் வந்து எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறது இல்லை, நாங்களாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ இந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இந்த நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த 1/4 கிலோ பாஸ்தாவுக்கு வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரம் சுருங்கிடும். உங்களுக்கு நல்லா அதை சமைச்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுலேருந்து பாதி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு பேக்கெட் எடுக்கும்போது கண்டிப்பாக சரியாக இருக்கும். நீங்கள் நிறையா பண்ணும்போது கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க மஷ்ரூம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் முதலே உப்பு சேர்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும். உங்களுக்கு மஷ்ரூமில் வந்து நிறைய ஈரப்பதம் ஜாஸ்தி. அதனால் எப்போ நீங்கள் மஷ்ரூம் சமைக்கிறதா இருந்தாலும் தண்ணியோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம போடும்போது ட்ரையாக இருந்தது, இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அந்த ஈரப்பதம் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஷ்ரூம் வாங்கும்போது நிறைய விஷயங்களை பார்த்து தாங்க வாங்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி அது கலர் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப கருப்பாக இருக்கிறது எடுத்துடாதீங்க. அதே மாதிரி கடைகளில் பார்த்திங்கன்னா காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக மஷ்ரூம் வருது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காலையில் வாங்க பாருங்கள். இல்லை சாயங்காலம் தான் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கெட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. ஒரு வேளை சாயங்காலம் தான் வாங்குறீங்கன்னா ஒரு நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக சமைச்சிடுங்க. 2-3 நாளைக்கு வந்து மஷ்ரூமை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அதே மாதிரி மஷ்ரூம் வந்து இப்போ ஒரு காலையில் ஒரு குருமா மாதிரி வச்சிங்க அப்படின்னா காலையில் மத்தியானத்துக்குள்ளே அதை காலி பண்ணிடுங்க. அதை வந்து திரும்ப வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு திரும்ப எடுத்து கண்டிப்பாக சூடு பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் வச்சுட்டு எடுத்து திரும்ப சூடு பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு அது வந்து அலர்ஜி ஆகும். அதனால் முடிஞ்ச அளவு மஷ்ரூம்லாம் ஒரே நேரத்தோடு சாப்பிட்டுட்டு காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கிரேவியோட அளவெல்லாம் குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 2 பேர் 3 பேருக்கு தான் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த கிரேவி பண்ணும்போது தக்காளி வெங்காயம்லாம் அளவை குறைச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு நேரமோ இல்லை 2 நேரமோ அதுக்கு மேலே வச்சுருக்கேன். தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு திரும்ப எடுத்து ஹீட் பண்ணாதீங்க மஷ்ரூமை மட்டும். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் மஷ்ரூமில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி மஷ்ரூம் சமைக்கும் போது உங்களுக்கு என்ன நீங்கள் கிரேவி மசாலா எப்படி பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மிளகு சேர்க்கும் போது அதில் இருக்க அலர்ஜி வந்து யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி தான், 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒரு விஷத்தன்மையோ இல்லை ஒரு ஒவ்வாமையோ இருந்துச்சுன்னா அந்த மிளகு வந்து அதை எடுத்துரும். அதனால் முடிஞ்ச அளவு மஷ்ரூம் சமைக்கும்போது கண்டிப்பாக ஒரு 4-5 மிளகு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகு தூளோ இல்லை தாளிக்கும் போது ஒரு 4-5 மிளகு முழுசாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூமை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். இதுக்கு நடுவில் நம்மளுடைய ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம மஷ்ரூம் வேக வச்சோம். இங்கே பாருங்கள், அதில் இருந்த தண்ணி தான், வேறு தண்ணியே நான் ஊற்றலை. நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ போட்டோம் மஷ்ரூமு, இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ மஷ்ரூம் தயார் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேன் வந்து கொஞ்சம் சூடான உடனே இதில் நம்ம கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த வெண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தர்பூசணி ஜூஸை இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 2 மடங்கு, அதாவது 250 கிராம் பாஸ்தா சொன்னேன் நான். நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல பேன் சூடானோடனே வெண்ணெய் போட்டோம். வெண்ணெய் கொஞ்சம் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இந்த தர்பூசணி ஜூஸ் இதில் ஊற்றிருக்கோம். இப்போ நம்மளுடைய ஜூஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை கொதிக்கும்போது இந்த வேக வச்சுருக்க இந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த பாஸ்தா வந்து இன்னும் கொஞ்சம் இந்த தர்பூசணி ஜூஸ்லேயே வேகணும் உங்களுக்கு. இந்த ஜூஸ் ஃபுல்லாக இந்த பாஸ்தாவில் அப்படியே இறங்கும் உங்களுக்கு. இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நம்ம தர்பூசணி ஜூஸில் பாஸ்தா வேக வச்சுருக்கிறோம். இப்போ இன்றைக்கி இந்த பாஸ்தா வந்து தர்பூசணி ஜூஸில் பண்ணுறேன் நான். உங்களுக்கு தர்பூசணி ஜூஸுக்கு பதிலாக வேறு இதிலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அதான் நம்ம கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு ஜூஸில், சாத்துக்குடியில் இல்லை, ஆரஞ்சு ஜூஸில் இதை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி கேரட்டை சாறு எடுத்து நீங்கள் பண்ணலாம், பீட்ரூட் சாறு எடுத்து பண்ணலாம் நீங்கள். ஸோ எல்லாம் பண்ணும்போது ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. எந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கலர் வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான பாஸ்தாலாம் பண்ண முடியும். பாருங்கள், உங்களுக்கு பாருங்கள், அது வேகும் போதே நல்லா தெரியுது பாருங்கள். அந்த பாஸ்தா கலர் பாருங்கள் எப்படி மாறிட்டு வருதுன்ட்டு, இந்த தர்பூசணியோட கலர். இப்போ இந்த தர்பூசணி ஜூஸ் எடுத்தாச்சு, இதில் சேர்த்தாச்சு. இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து தர்பூசணி வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, அதோட நீர் சத்து வந்து நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு. அது தவிர பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களாம் இதை நிறைய எடுத்துக்கலாம் தர்பூசணி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நிறைய கிடைக்குதுன்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப எடுத்துருவாங்க தர்பூசணி. அந்த மாதிரி எந்த பழங்களாகட்டும் எந்த காய்கறிகளாகட்டும் அளவுக்கு மீறி எடுக்காதீங்க. அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு அலர்ஜியை வந்து உண்டாக்கிரும். அப்புறம் நீங்கள் இது வந்து நிறைய சாப்பிட்டேன் நல்லதுன்னு சாப்பிட்டேன் நானே எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்லாதீங்க. எல்லாமே வந்து ஒரு அளவோடு தான் எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறோம். நம்ம மஷ்ரூமில் ஏற்கனவே மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து அந்த பாஸ்தானாலே வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வேணுன்றதுக்காக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க சீஸ் துருவி போட்டுக்கலாம். நல்லா இதை கிளறிக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க மஷ்ரூமே இதோட சேர்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த தர்பூசணி ஜூஸோட இனிப்பு, இந்த மஷ்ரூமில் சேர்த்துருக்க அந்த மிளகுத்தூளோட காரம் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸ்தாவாக இருக்குது. செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லாயிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி இதையே நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி செய்கிறதுக்கு. அடுத்ததில் இந்த இட்டாலியன் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பொதுவாக பாஸ்தாவுக்கு யூஸ் பண்ணுறதா. இந்த ஹெர்பு கிடைக்காதவங்க நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். நம்ம ஓமவல்லி இலை, திருநீத்து பச்சிலை அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் துளசி இதெல்லாம் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இத்தாலியன் ஹெர்போட ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா கிளறிட்டு அடுப்பு அணைச்சிருங்க. இப்போ நம்மளுடைய தர்பூசணி மஷ்ரூம் பாஸ்தா தயாராகிருச்சு. இப்போ அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தர்பூசணி பழத்தை வந்து ஒரு நல்ல ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூன் நம்ம நிறைய வீட்டில் வச்சுருப்போம். அதை வந்து அப்படியே உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு அட்ராக்ஷனுக்காக தான். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிஷ் வந்து தர்பூசணியில் ஒரு சாலட். அதாவது தர்பூசணி மட்டும் கிடையாது, அது கூட கிர்ணிப்பழம், கேரட், தக்காளிலாம் சேர்த்து ஒரு சாலட் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். தர்பூசணி சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: தர்பூசணி ஜூஸ் 1 கப், தர்பூசணி துண்டுகள் 1 கப், கிர்னி பழ துண்டுகள் 1 கப், தக்காளி 1, நறுக்கிய ஆப்பிள் துண்டுகள் 1 கப், கேரட் 1 கப், மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, இஞ்சி பச்சை மிளகாய் அரைத்த விழுது 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, கொத்தமல்லி சிறிதளவு.
இப்போ இந்த மாதிரி தர்பூசணி சாலட் செய்ய தேவையான பொருட்களாக என்னன்னு பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் வந்து சேர்க்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் வந்து நிறையா இருக்குது. பப்பாளி பழம் சேர்த்துக்கலாம், மாம்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வைலட் கேபேஜ், இல்லைனா வெள்ளை முட்டைக்கோஸு, இல்லைனா கலர் கேப்சிகம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குறிப்பாக அந்த காய்கறிகள் சேர்க்கும் போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பிளான்ச்சிங்கன்னு சொல்லுவாங்க. தான் ரொம்ப வேகக்கூடாது. அதை கொஞ்சம் வாயில் போட்டால் வந்து அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் அப்படின்றதா இப்போ எல்லாருமே சாலடுனா அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு செகண்ட் வந்து நல்லா அந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி பழம் அந்த சாறு தான் இதுக்கு. பொதுவாக நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸிங் உண்டு, நிறைய விதவிதமாக பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த சாலட் சாப்பிட்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக நம்ம நிறைய பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வச்சுன்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு இல்லைனா நார்மல் வினிகரில் சேர்க்குறது தான். இப்போ இன்றைக்கி வந்து இந்த சாலட் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து முதல்ல இந்த தர்பூசணி ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தர்பூசணி ஜூஸ் எடுக்கும்போது நல்லா இந்த கொட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் எடுக்கும்போது இல்லை உப்போ சர்க்கரையோ எதுவுமே நான் சேர்க்கலைன்னா இதில் இருக்க இனிப்பே நம்மளுக்கு வந்து போதும். இப்போ இந்த ஜூஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த காய்கறி கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனால இந்த கேரட் சேர்க்குறோம், கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கணும். எல்லாமே வந்து ரொம்ப இனிப்பு தேவையில்லைன்றக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள். அடுத்தது இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்ச விழுது. இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பச்சையாக ஒரு சாலட் சாப்பிடும்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் இந்த இஞ்சி வந்து நம்ம சேர்க்குறது. இப்போ நான் அரைச்சி சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து அதை துருவி சேர்த்துக்கலாம், இல்லை நல்லா பொடியாக நறுக்கி சாப்பிடும்போது அந்த இஞ்சி வந்து வாயில் கடிப்பட்டால் எங்களுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க நல்லா பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை கலந்ததுக்கப்புறமா முதல்ல இந்த கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த தக்காளி. அடுத்தது ஆப்பிள். ஆப்பிள் வந்து க்ரீன் கலர் ஆப்பிள் கிடைக்கிறவங்க அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பானிஷ் டிஷ். அதில் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸில் இந்த மாதிரி ஒரு சாலட்லாம் சேர்ப்பாங்க. ஸோ இது நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம பாஸ்தா பண்ணும்போதே ஆரஞ்சு ஜூஸில் பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த சாலடும் வந்து நீங்கள் ஆரஞ்சு ஜூஸில் பண்ணலாம், தக்காளி ஜூஸில் பண்ணலாம். நம்ம வந்து தக்காளி அப்படியே நறுக்கி சேர்த்துருக்கோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தக்காளி ஜூஸ் எடுத்து இந்த காய்கறி பழங்கள் சேர்த்து பண்ணலாம். அடுத்தது இந்த கிர்னி பழம். நீங்கள் இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான வடிவத்தில் வேணுமோ அதில் நறுக்கிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். அது சைஸெல்லாம் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது தர்பூசணி பழம். உங்களுக்கு இந்த சாலட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஜூஸாக குடிக்கிறதுக்கு இஷ்டப்படாதவங்க இந்த மாதிரி நீங்கள் சாலடில் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த தர்பூசணி சாறில் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம போட்டிருக்க காய்கறி பழங்கள்லாம் நல்லா ஊறட்டும். இதுக்கு நடுவில் நம்மளுடைய ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம தர்பூசணி ஜூஸில் இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் சேர்த்தோம். இப்போ அது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த எசன்ஸ், அதாவது அந்த சாறு வந்து எல்லாத்துலேயும் இறங்கும். அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளுடைய சாலட் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லிக்கு பதிலாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம். குறிப்பாக வந்து இந்த பச்சை கொத்தமல்லி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா வெயில் காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து நீர்க்கடுப்புலாம் நிறைய வரும். கொஞ்சம் அந்த யூரின் ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு காமனான்னு சொல்லலாம் வெயில் காலத்தில் மட்டும். அவங்க வந்து உணவில் வந்து இந்த மாதிரி பச்சை கொத்தமல்லிலாம் சேர்க்கும்போது அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறையும். கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்க மோரில் வந்து இந்த கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்துக்குவாங்க. அரைச்சி ஒரு டம்ளர் மோர் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை வராது. நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சில் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் நீங்கள் சாப்பிட்லாம். ஓரளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜூஸ் மட்டும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சில்லுன்னு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கலந்துட்டு உடனடியாக சாப்பிட்லாம் நம்ம.
இப்போ நம்மளுடைய தர்பூசணி சாலடும் தயாராகிருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம தர்பூசணி வச்சு 2 டிஷ் பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சதான் தர்பூசணி நிறைய நீர் சத்து நிறைய, அது தவிர அது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச ஒரு பழம்னு சொல்லக்கலாம். அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு வேர்வை மூலமாக இழந்து போகிற சக்தி ஃபுல்லாக திரும்ப கிடைக்கிறதுக்கு தர்பூசணி சாறு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அதை வந்து பீஸாவும் சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம வித்தியாசமாக இன்றைக்கி பார்த்தோம் ஒரு பாஸ்தா பார்த்தோம், இந்த மாதிரி சாலட் பண்ணலாம். நீங்கள் அந்த பாஸ்தாவுக்கு பதிலாக நூடுல்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களோட குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு உணவுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா நூடுல்ஸ் தான். ஸோ அதை வந்து ஒரு வெறும் மசாலா மட்டும் சேர்க்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ 2 டிஷ் பார்த்தோம். இது 2 எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். வாட்டர்மெலன் மஷ்ரூம் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் போட்டுட்டு அது கொஞ்சம் சூடான உடனே அதில் பொடியாக நறுக்கி இருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்க பட்டன் மஷ்ரூம் சேர்த்து அதில் தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா அதை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு சூடான உடனே தர்பூசணி ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அது கொதிக்கும் போது இந்த வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வரும்போது அதில் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற மஷ்ரூமையும் அதோடு சேர்த்துட்டு அந்த இட்டாலியன் ஹெர்ப்ஸ் போட்டு நல்லா கலந்துட்டு பரிமாறினீங்கன்னா உங்களுடைய மஷ்ரூம் பாஸ்தா தயார். தர்பூசணி சாலட் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தர்பூசணி ஜூஸ் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்க பழங்கள் காய்கறிகள் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் பரிமாறினீங்கன்னா உங்களுடைய தர்பூசணி சாலட் தயார். இன்றைக்கி நம்ம 2 டிஷ் பார்த்தோம். தர்பூசணி ஜூஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாஸ்தா, அதுக்கப்புறம் ஒரு சாலட் பார்த்தோம். நான் நிறைய அதை செய்யும் போதே உங்களுக்கு நிறைய வேரியேஷன் சொன்னேன். கண்டிப்பாக அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் ஜெயா டிவி வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.